Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட மயோனைஸ் அப்புறம் சோஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த தோசையை ஒரு தடவை உங்கள் குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. அப்புறம் இதை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதோட இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியான உருளைக்கிழங்கு தோசை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த தோசை செய்யறதுக்கான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு இந்த கப் அளவில் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 125 கிராம். கூடவே 2 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து இதை 3 விசில் வேக வச்சு தோலுரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்காக நீங்க மீடியம் சைஸ்ல ஒரு கிழங்கு எடுத்தாலே போதும். அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 3 பல்லு பூடு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம செய்ய போகிற தோசை கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே வாசனைக்காக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதோட பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இந்த தோசைக்கான மாவை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கொள்றேன். இதை நீங்கள் கையால் கூட பிசைஞ்சு விட்டுக்கொள்ளலாம். பட் கையால் பிசையும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக திட்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி திருவி யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு சுத்து விட்டு போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கிழங்கை ஸ்க்ரேப் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கேரட், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவை இது கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசையெல்லாம் கரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, ரொம்ப குறைவாகவுமே தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம தோசையை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. பேன் லைட்டாக சூடாகினதும் ஆயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து 2 கரண்டி மாவு சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்து உங்கள் கரண்டியால் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கொள்ளுங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மொத்தமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது மாதிரி ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட நெய் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த தோசை ஈவனாக எல்லா இடமுமே வெந்து வரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடையும் இது மாதிரி போட்டு விட்டுக்கொள்ளலாம். அடுத்த சைட் மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வைக்காம லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த தோசையை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாம செஞ்ச உருளைக்கிழங்கு தோசை எல்லாமே சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. சாதாரணமாக கோதுமை மா தோசை பிடிக்காதவங்க கூட இந்த தோசையை கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு தோசைக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் அப்படியோ சாப்பிடலாம். நீங்கள் வேணும்னா சோஸ் இல்லைன்னா மயோனைஸ் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்து அப்ளை பண்ணி இது மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு தோசை சூப்பராகவே ரெடியாகி இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களுமே ரெடி பண்ணிடுவீங்க. இதை நீங்க நைட் டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. என்ன போல முயற்சி செய்யறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தோள் கொடுங்க. இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.